Come on, Salanti. ஆனா நான் தான் பால் அடிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவுட் ஆனே? சரளா நீங்க அவுட் ஆயிட்டீங்க, கிளம்புங்க ப்ளீஸ். ஸ்ருதி கம் ஆன். நல்லா விளையாடு. வாங்க வாங்க. ஷெர்லி நீங்க பவுலிங் பண்ணுங்க. என்ன நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? அடிச்சேன்னு வெச்சுக்கோயே. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? கேம் விளையாடிட்டு இருக்கோம் தெரியும்ல. இந்த கிரிக்கெட் மேட்ச் நமக்கு எவ்வளவு முக்கியம். பிருத்வி கிட்ட உனக்கு தோத்தா பரவாயில்லையா? ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? அது நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னதா? ஆமா. நான் என்ன சொன்னேன்? சரி அது இருக்கட்டும். யோசிக்கிறதுக்கு இந்த நிமிஷம் தான் கிடைச்சதா? ஃப்ரீ டைம்ல எல்லாம் யோசிக்கவே மாட்டியா? இப்ப அவுட் ஆயிட்ட பாரு. என்னத்த சொல்றது? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது உன்னை எல்லாம். இங்க இருந்து போ. சரி நீ நல்லா விளையாடு. Cheer up. Come on ரிஷப். Come on now. நல்லா விளையாடு. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா அடிக்கிறாங்க. இவங்களை தடுத்தே ஆகணுமே. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்களை கண்டிப்பா நான் அவுட் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி? காய்ஸ் ஒன்ஸ் அகைன். காய்ஸ் இப்ப கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு விக்கெட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் கரண் வந்துருவான். கரண் ரொம்பவே பொறுமையா விளையாடுவான். 6 or 4 அடிக்கிறதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டான். சோ ப்ளீஸ் அடுத்த பவுலர் சீக்கிரமா ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். அப்பதான் நமக்கு சாதகமா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் யார் பவுலிங் பண்ண போறீங்க? அட இது ரொம்ப ஈஸி ஆச்சே. பிரீதாவை அனுப்பிடலாம். எப்படியும் அண்ணாதான் பிரீதாவை பார்த்தா க்ளீன் போல்ட் ஆயிடுவாரு. என்ன சொல்ற? ஓவரா பேசிட்டேனா? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் நம்ம மேட்ச் விளையாடும் போது பிரீதா ஒரே பால்ல அண்ணாவை க்ளீன் பால் பண்ணிட்டால, இப்போ அதே மாதிரி பண்ணுவா. இவளே அனுப்பலாம். சோ நீ போனதான் பெட்டரா இருக்கும்னு தோணுது. குட் ஐடியா. பிரீதா இந்தாங்க. இப்போ இது உங்க பொறுப்பு. நீங்க தான் ஒரு விக்கெட் எடுக்கணும்.
ஆல் தி பெஸ்ட். நல்ல பவுலிங் பண்ணுங்க. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கண்டிப்பா உன்னோட பிளான்ல நீ ஜெயிப்பன்னு நம்பிக்கை இருக்கும்போது கரண் அவுட் ஆயிடுவான்னு தெரியும்ல, அப்படியே நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் ஒன்றும் டென்ஷனாலாம் ஆகல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரை அதிகமான ரன் வித்தியாசத்துல நான் தோக்கடிச்சிட்டேன்னா என்னோட இமேஜ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசி. ஐ மீன் என்னோட இமேஜே மாறிடும்ல. அதான் இந்த பிருத்வி டென்ஷன் ஆக மாட்டான், டென்ஷனை கொடுப்பான். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். குட் கோயிங், குட் கோயிங். கம் ஆன் பிரீதா, நல்லா விளையாடுறீங்க. வேணாம் 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 பிரீதா, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால விளையாடவே முடியாது. ப்ளீஸ் பிரீதா. ரிஷப் சார், கண்ணு திறங்க, நான் பால் போட போறேன். சாரி. கம் ஆன். பால் பால் பால். கேட்ச் கேட்ச் கேட்ச். சாரி 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 ஸ்ருதி, சாரி. டஃப் கேம் இல்லையா, அதான் அவுட் பண்ணிட்டேன். ஸ்ருதி, என்ன இப்படி பண்ணிட்ட? நீ அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுறவ தானே, கொஞ்ச நேரம் அவுட் ஆகாம விளையாடலாம்ல. ரன் ஆவது கொஞ்சம் அதிகமாயிரும். அம்மா அம்மா அம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ சூப்பரா தான் விளையாடுனா. எதுக்கு இவ்வளவு சும்மா திட்டுறீங்க? ஏன் திட்டக்கூடாது? இவள நான் திட்டலனா அப்புறம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரளா, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேணா பாருங்க, என்னோட பேட்டிங் இருக்குல்ல, நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் பாருங்க. ஆமா ராக்கி, நீங்க போய் நல்லா விளையாடி நிறைய ரன்ஸ் எடுக்கணும். நம்ம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நான் நிறைய ரன்ஸ் எடுத்துட்டே இருப்பேன், நீங்க பாத்துட்டே இருங்க. என் பேட்டிங்க பாக்க தானே போறீங்க. ரிஷப், இப்பதான் ராக்கிக்கு கூட விளையாட வராங்கல்ல, உன்னோட டர்ன் வரும்போது போன வாட்டி அவுட் ஆன மாதிரி பிரீதாவோட பால் இப்ப நீ அவுட் ஆயிடாத. ஜாக்கிரதையா விளையாடுங்க, ஜாக்கிரதை. டோன்ட் வரி ஆண்டி, நம்ம தான் ஜெயிப்போம். ஆல் தி பெஸ்ட். Thank you, thank you, thank you. கம் ஆன் ராக்கி ஆண்டி, கம் ஆன். உங்களால முடியும். கம் ஆன். பிரீதா, என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டி. இங்க பாரு, நான் கிச்சன்ல தினமும் வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன். அதுக்காக நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறேன். நீ என்ன அவுட் மட்டும் பண்ணிடாத. ஏன்னா நீ என்ன அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் உன்னோட ஃபேவரட் ஆண்டி தானே. அதனால நீ அதை மைண்ட்ல வச்சுக்கோ. என்ன அவுட் மட்டும் பண்ணிடாத, சரியா? பாத்துக்கோ, நான் சொன்னதை மறந்துடாத. ஏய், சீக்கிரம் போடு. வாங்க வாங்க, நான் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். வாங்க மகாராணி, வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். போடுமா. அவளை பாத்தீங்களா? என்ன ஷாட், செமல்ல. என்னப்பா தங்கம், சாபாஷ். நீ என்னோட செல்ல தங்க பிள்ளைல அவுட் ஆயிட்ட. சூப்பர். பாத்து போய் உட்காந்துக்கோ. உன்னால பிரீதா முன்னாடி விளையாட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாசத்துல அப்படியே மூழ்கிடுவான், சரியான முட்டாள். ஓகே, இந்த பிளான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்ப என்னோட கடைசி பிளானுக்கான நேரம் வந்துருச்சு. எதுக்குன்னா முன்னாடியே தயாராயிட்டேன்.
இந்த ஸ்டிக்கரை ஒட்டிடு. அதுக்கப்புறம் இந்த பேட்டுக்கு என்னாச்சுங்கிறது யாருக்கும் புரியாது. கரெக்ட். குடு. அந்த முட்டாள் கிரிக்கெட் பிளேயர் இந்த பேட்டை வச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுவான்ல, அப்போ அவன் எதிர்பார்க்காதது நடக்க போகுது. அட கடவுளே, இந்த இந்த பேட் எப்படி கரண் உடைஞ்சது? கரண் சார், இந்தாங்க. இதுல எந்த பேட் வேணுமோ எடுத்துக்கோங்க. சார், இந்த பேட் இந்த மாதிரி உடையறதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோ தெரிஞ்சேதான் இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பிருத்வி தான் இருக்கணும். சார் ப்ளீஸ், நீங்க இந்த பேட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் புடிங்க சார். அந்த கேவலமானவனை நான் ஒரு காட்டிட்டு வரேன். வேண்டாம் ஸ்ருதி, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா எதுக்கு சார்? இவன் என்னோட பேட்டை உடைச்சான்ல, அதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் நடுவுலையும் ஒரு நரி இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இங்க இருக்கிறதுலயே உண்மையான சிங்கம் யாருன்னு நான் காட்டுறேன். இவன் பேட் உடைஞ்சதை பார்த்ததும் இவன் மனசும் உடைஞ்சிருச்சு போல இருக்கு. ஒருத்தங்க மனசு உடைஞ்சிருச்சுன்னா அவங்க ரொம்பவே சேட் ஆயிடுவாங்களே. என்னவோ எல்லாமே தோத்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவன் மேட்ச்ல ஜெயிக்கணும்னு நினைச்சான். இவனோட லக்கி சாமியை நான் தான் உடைச்சிட்டனே. இதுக்கப்புறம் அந்த வேகத்தோட எப்படி விளையாடுவான்? இவனோட இந்த வீக்னஸ் இன்னைக்கு என்னுடைய பலமா மாறிடுச்சு. ஏய் கரண், இன்னைக்கு உன்னுடைய கதை முடிஞ்சிருச்சு. இவன் தோத்ததும் முதல்ல இவன் என்னோட ஷூஸ நான் துடைக்கணும்னு சொல்லுவேன். செம்மையா என்ஜாய் பண்ணுவேன். பார்த்துக்கிட்டே இரு. ஆனா இது எப்படி நடந்துச்சு? என்னாச்சு? பாருங்க ரிஷப் சார், நான் ரொம்ப நேரமா இந்த பேட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்றேன். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல, இதுக்கு மேல நம்ம விளையாட வேண்டாம். மூடு சரியில்லை. இல்ல, நான் விளையாட போலாமா? கரண், you sure? யா, ஐம் ஷூர். சார், இதுல இருந்து ஏதாவது பேட் எடுத்துக்கோ. கரண், இன்னொரு பேட்டை தான் எடுத்துக்கோயேன். நான் இந்த பேட்ல தான் விளையாடுவேன். ராகி ஆண்டி, உங்க பையன் ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறான்? இவன் ஒண்ணு பிடிவாதம் பிடிக்கல பிரீதா. அது என்னன்னா, கரனோட முதல் பேட் இதுதான். இதுல விளையாடிதான் இவன் இவ்ளோ முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கான். கரண் இந்த பேட்டோட ரொம்ப அட்டாச்சா இருக்கான். இத பார்த்து ரொம்ப கவனமா வச்சுப்பான். இப்போ திடீர்னு உடைஞ்சு போச்சே. உடஞ்சிருச்சுன்னா என்னம்மா? அம்மா, பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதை இப்போ இங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். யானை இறந்தா கூட அதோட மதிப்பு அதிகம்தான். எக்ஸாக்ட்லி. லெட்ஸ் ப்ளே காய்ஸ். Come on! Come on!
பிரீதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் நீங்க கரனுக்கு பால் போட்டதும் அவன் அவுட் ஆயிட்டான். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி பால் போடுங்க, சரியா? நான் இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். சோ நீங்க நல்ல பால் போடுங்க. இந்த பையனை நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே गाइस, அட்டென்ஷன். இது மேட்சோட கடைசி பால். ஸ்கோர்ஸ் ஆர் ஈக்குவல். எந்த டீம் நிறைய ரன் எடுக்குதோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். கமான் 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 கர்ணனா, உங்களால முடியும். கமான் கமான். நான் தான் வின் பண்ணுவேன். இம்பாசிபிள். உன்னை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கரண், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நம்மளால இப்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ என்ன ஆனாலும் சரி, விக்கெட் மட்டும் கொடுக்காத. நல்லா விளையாடணும். அப்பதான் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு விக்கெட் மீதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாத்துக்கோ, ஓகே? உங்களுக்கு என்ன, விக்கெட் போக கூடாது அவ்வளவுதானே? கவலையப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பிரீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வரீங்களா? உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும். சொல்லுங்க. கரண் சார், நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரன் தான் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க இந்த ரன்னை அப்படி அடிச்சிருவீங்க. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை பழி வாங்க மாட்டீங்களா? உனக்கு என்ன தோணுது? நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும் போதும்னு நினைப்பேனா? நோ, நெவர். அவன் என்னோட பேட்டை உடைச்சிருக்கான். என்னோட லக்கி பேட்டை. அவனை நான் சும்மா விட போறதில்ல. இதுக்கு கண்டிப்பா பழி வாங்குவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ற? அவன் உன்னோட வருங்கால மாமா இல்ல? ஆக்சுவலி என்னன்னா கரண் சார், பிருத்வி விஷயத்துல எனக்கு மாமான்ற ஃபீலே வர மாட்டேங்குது. ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லவா? ஃபியூச்சர்ல உங்க அக்காவை கட்டிப்பான்னு எனக்கும் தோணும். Never. சொல்லுங்க, நீங்க எந்த ஃபேவரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? அது I'm proud of you. You know, I'm seriously very proud of you. அதாவது நீங்க ரொம்ப நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கணும், நம்ம டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர், தினமும் கிரிக்கெட்டை பிராக்டிஸ் பண்றான். ஸோ கண்டிப்பா 4-6ன்னு அடிப்பான். ஆனா நீங்க சூப்பரா பால் போடுறீங்க. ரொம்ப நல்லாவே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நிஜமாவே எனக்கு உங்களை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. இதே மாதிரி பால் போடுங்க. ஒரு நிமிஷம் பிரீதா, நான் ஒண்ணு பண்றேன். பவுண்டரிக்கு போயிடுறேன். அப்பதான் 4-6 அடிச்சா என்னால தடுக்க முடியும். ஓகேவா? கமான் கமான் கமான். சேலஞ்ச் அக்செப்டட். ஒருவேளை நீ என்கிட்ட தோத்துட்டனா அதுக்கப்புறம் உனக்கு உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சிடும். உனக்கு உன்னை ஹீரோவா காட்டிக்கிறது பிடிக்கும்ல? ஒருவேளை நான் மட்டும் உன்னை ஜீரோ பார்க்கலனா என்னோட பேரு பிருத்வி கிடையாது. நீ என்னோட பேட்டை உடைச்சல்ல? இதுதான் லாஸ்ட் பால். கடவுளே ப்ளீஸ். Oh!